ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வெறும் காய்கறி இல்லாமல் வெங்காயத்தை மட்டும் வச்சு நம்ம ஒரு சூப்பரான கிரேவி பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது சப்பாத்தி, பூரி, தோசை எல்லாத்துக்குமே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அது பொரிஞ்சு வந்ததும் 2 ஸ்பூன் அளவு நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த கடலைப்பருப்பு பொரிஞ்சு வரும்போது வாசனையே சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம நீளமாக வெட்டி வச்சுருக்கிற ஒரு 2 பெரிய வெங்காயம் இது மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை சேர்த்து இதில் வதக்கிக்கோங்க. இது ரொம்ப நல்லா வதங்கணும்லாம் அவசியம் இல்லை. நம்ம மீடியமாக வதக்குனாலே போதும். அரை வேக்காடு தான் இருக்கணும். வெங்காயம் ஃபுல்லாக வதக்கக்கூடாது, வதங்கினா டேஸ்ட்டு போயிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்துடுச்சு. இப்போ இந்த கண்ணாடி பதத்தில் இருக்கும்போது கொஞ்சமாக கருவேப்பிலை கிள்ளி போட்டுக்கலாம். ஒரு 4-5 பச்சை மிளகா 2 கீனி போட்டுக்குங்க. போட்டு நம்ம இது மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம ஒரு 2 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து தான் அது ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இப்போ இதுக்கு நம்ம இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு 2-3 நிமிஷம் நம்ம கலரி விட்டுக்கலாம். கலரி விட்டு இப்போ நம்ம இதில் மசாலா சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். அதை சேர்த்து நம்ம இந்த மிளகாத்தூள் வாசனை போகிற அளவுக்கு நம்ம ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம கலரி விட்டுட்டு இப்போ நம்ம குருமாவுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தேவைக்கு ஏற்ப நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். இது நம்ம வெங்காயம் தக்காளி அரை வேக்காடாக இருக்கும்போதே நம்ம நல்லா வேக வச்சோன்னா தண்ணியோடு சேர்ந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். 5 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் கடல மாவு கட்டி இல்லாமல் தண்ணியாக கரைச்சி வச்சுக்கோங்க. அதை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா அடியில் கட்டி ஆகிடும், கட்டியாக அடியில் பிடிச்சிக்கும். நம்ம ஒரு 2 நிமிஷம் அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருக்கலாம். நம்ம கிளறி விட்டோம்னா திக்னஸ் நல்லா கொடுத்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 2 நிமிஷம் கழித்து இறக்கி பரிமாறிக்கலாம். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நம்ம காய்கறியே தேவையில்லை, வெறும் வெங்காயம் மட்டும் போதும். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.